அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் 2025க்கான சாம்பிள் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். போன வீடியோவில் MCQ 1 to 10 பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் MCQ 11 to 18 ரெண்டு அசஸ்மெண்ட் ரீசனும் பார்த்துடலாம். 11th ஒன், if f of a plus b minus x is equal to f of x, then integral a to b x f of x dx is equal to அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். a plus b minus x, x இருக்கிற இடத்துல a plus b minus x இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது? இன்டெக்ரல் a to b a plus b minus x into f of a plus b minus x into dx. ஸோ இப்போ a plus b minus xோட வேல்யூ f of xன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம அகைன் f of xன்னே எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், a plus b into f of x minus x into f of xன்னு எழுதலாமா? integral a plus b into f of x minus integral x into f of x ன்னு எழுதிக்கலாம். லிமிட்லாம் எழுதிக்கணும், ஆனால் நான் இங்கே விட்டுடலாம். இங்கே a plus b காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா integral f of x மைனஸ் இன்ட்டு x into f of x தான் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த கொஷினில் இருக்கிறது ஐன்னு எடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு ஐன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஐ வந்து இங்கே வந்ததுன்னா 2i is equal to a plus b into integral f of xன்னு கிடைக்கும். இந்த 2 இந்த பக்கம் வந்ததுன்னா a plus b by 2ன்னு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ a plus b by 2 integral a to b f of x தான் ஆன்சர். a plus b by 2 integral a to b f of x, ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 12th ஒன், if integrals x cube sin power 4 x power 4 cos x power 4 equal to a power a sin power 5 x power 4 plus 3, then a is equal to, okay. ஸோ இப்போ இது ரெண்டு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணோம். ஸோ இப்போ இன்டகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற வேல்யூவை நம்ம டீன்னு எடுத்துக்கலாமா? இதை டீன்னு வச்சு போடலாம். ஓகேங்களா? ஸோ இது MCQ அப்படின்றதுனால நான் ஒன்று பண்ணுறேன். இதை வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை இன்டகிரேட் பண்ணால் இந்த வேல்யூ வரும், அதே போல் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இந்த வேல்யூ வரும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? ஏ வந்து கான்ஸ்டன்ட் வெளியே வச்சுக்கிறேன். சைன் பவர் 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 5 சைன் பவர் 4 எக்ஸ் பவர் 4. அகைன் சைனை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நான் வேறு கலரில் எழுதிக்கிறேன். காஸ் பவர் எக்ஸ் பவர் 4. அகைன் எக்ஸ் பவர் 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 4 எக்ஸ் கியூப். ஓகேங்களா? இப்போ இந்த நம்பர்லாம் எடுத்துடுறேன். 5 4s are 20 20a. ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள், சைன் பவர் 4 எக்ஸ் பவர் 4. இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் கியூப் இருக்குது, அது முன்னாடியே எழுதிக்கலாம். எக்ஸ் கியூப் சைன் பவர் 4 எக்ஸ் பவர் 4 காஸ் எக்ஸ் பவர் 4. ஓகேவா? இப்போ இது ரெண்டு ஈக்குவல் ஆகிடுச்சா? அப்போது 20a கியூப் ஈக்குவல் டு, இங்கே எதுவுமே இல்லை, எல்லாமே கேன்சல் ஆகிடும். 1 20a கியூப், ஏ கியூப் இல்லைம்மா, அது எக்ஸ் பவர் கியூப் நான் மேலே எழுதியிருக்கேன். 20a இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ ஏவோட வேல்யூ 1/20. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 13th ஒன். 13th ஒன், a bird flies through a distance in a straight line given by the vector. ஓகே, ஒரு லைனோட வெக்டர் கொடுத்துருக்காங்க. a man standing beside the straight metro track. ஸோ பேர்டு வந்து இப்படி போகுது, இங்கே ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு, அதுக்கான ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. த ப்ராஜெக்டட் லென்த் ஆஃப் இட்ஸ் ஃப்ளைட் ஆன் அ மெட்ரோ ட்ராக். மெட்ரோ ட்ராக்குங்க மேலே இது எப்படி போயிருக்கு, அதனுடைய ப்ரொஜெக்ஷன் கேட்குறாங்க. ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ ஆன் பி. ஏ ஆன் பி என்ன ஃபார்முலா? ஏ டாட் பி டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் பி. ஏவோட வேல்யூ என்ன? இங்கே இருக்கிற வெக்டர் ஐ ப்ளஸ் 2j ப்ளஸ் k டாட் பியோட வேல்யூ வெக்டரில் இருக்குது.
3 lambda. இது வந்து பாருங்கள் 3 + lambda iன்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம சிம்ப்ளை பண்ணியிருக்கணும், நான் பண்ணலை, இங்கே இடம் இல்லைன்றதுனால பண்ணலை. நல்லா பாருங்கள், இந்த லாம்டா கூட இருக்கிற கோஎஃபிஷியண்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? 1, இங்கே வந்து 2, இங்கே வந்து 3, அதுதான் வெக்டர். ஓகேங்களா? அப்போது 1 + 2 + 3, இது ஏன் இப்படி எடுக்கணும் புரியுதா? ஐஜேகே, அதாவது ஆர் வெக்டார் ஈக்குவல் எப்படி இருக்கும்? ஏ வெக்டார் ப்ளஸ் லாம்டா பி வெக்டார். நமக்கு வெக்டர் வேணும்னா இங்கே இருக்கிறது தான் எடுக்கணும். இது வந்து பாயிண்ட் பொசிஷன் வெக்டர். ஸோ பியோட வேல்யூ தான் எடுக்கணும். அதனால தான் லாம்டாக்கு பக்கத்தில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதியிருக்கும். டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் பி √(1² + 2² + 3²). ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். I × I 1, J × J 2 2s are 4, 1 3s are 3, divided by √(1 + 4 + 9), 10 14, இங்கே மேலே 8/14, 8/14 √14. ஆப்ஷன் சி 8/14 தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 14th ஒன், த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் வித் த பொசிஷன் வெக்டார் கொடுத்துட்டு ஃப்ரம் த ஒய் ஆக்சிஸ். ஸோ இப்போ ஒய் ஆக்சிஸ்லேருந்து இதனுடைய டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் கேட்கும்போது ஒய் ஆக்சிஸ் தவிர மற்றதெல்லாம் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ 3² + 5². இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் கேட்டிருந்தாங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் வராது, ஒய் ஆக்சிஸ் கேட்டிருந்தாங்கன்னா ஒய் ஆக்சிஸ் வராது. ஏன் அப்படின்னா, இப்போ ஒய் ஆக்சிஸ் மேலேயே ஒரு பாயிண்ட் இருந்ததுன்னா மற்ற 2 ஆக்சிஸ்லேருந்து தான் நம்ம டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ண முடியும். எக்ஸ் ஆக்சிஸ் அதே ஆக்சிஸ் மேலே தான் இருக்குது, டிஸ்டன்ஸே இல்லை, 0. சரிங்களா? ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணும்போது எந்த ஆக்சிஸில் இருக்கோ அந்த ஆக்சிஸோட காம்பனண்ட் மட்டும் எடுக்கக்கூடாது. 3² + 5², 9 + 5 25, 9 + 25 34, √34 யூனிட்ஸ். அடுத்து 15th ஒன், ஓகே, ஏபிசி அப்படின்னு ஒரு 3 வெக்டர் கொடுத்துருக்காங்க. சேம் ஆஸ் ஓகே, இந்த மாதிரி கேட்குறாங்க பாருங்கள். ஏவை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ இது என்ன ஆகும்? 6 ஆகும். 6i + 4j + 8kன்னு ஆகும். அது கூட ஐயோட டாட் ப்ராடக்ட் எடுத்தோம்னா ஜேகே வராது, 6 மட்டும்தான் வரும். அப்போ இதனுடைய வேல்யூ 6i மைனஸ் பி கூட ஜேவை டாட் பண்ணால் என்ன ஆகும்? ஸோ இது கூட இது ஜேவை டாட் பண்ணும்போது ஜே வெக்டார் மட்டும்தான் வரும், அதாவது 1 மட்டும் வரும். 1 × J, ஜே வெக்டார் ப்ளஸ் சி கூட கே. ஸோ சி கூட கே மட்டும் டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம், மற்ற 2 0 ஆகிடும். 2k டாட் கே, கேகே 1 ஆகிடும், ப்ளஸ் 2, இங்கே கே வெக்டார் இருக்குது, கே கேப். ஸோ அப்போ 6i - j + ck. இங்கே ஏற்கனவே 6i - j + 2k இருக்கா? ஸோ இதனுடைய வேல்யூ என்ன ஆகும்? சி. ஸோ இப்போ கொடுத்துருக்குற இந்த வெக்டருடைய வேல்யூ சிக்கு ஈக்குவலாக இருக்கும், அதுதான் ஆன்சர். அடுத்து 16th ஒன், okay, a student of class 12 studying mathematics comes across an incomplete question in a book. So maximize z is equal to ஒன்று கொடுத்துட்டாங்க. constraints வந்து கொடுத்துருக்காங்க. She noticed the below shown graph for ZLPP and finds that a constraint is missing. ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இது x > 0, சரி y > 0, x > 0, அப்புறம் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் மட்டும் இருக்குது. 12 எங்கே வருது? இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் மட்டும் இருக்குது, இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் இல்லை. ஓகேவா? ஹெல்ப் him or her choose the required constraint. இந்த கன்ஸ்ட்ரெயினை எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. வேறு எதுனா இருக்கா? ஓகே, அவ்வளோதான். ஓகே, இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸை எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருமா. ஸோ இப்போ எக்ஸுக்கு நம்ம 0 அப்ளை பண்ணால் ஒய்யோட வேல்யூ 2. எக்ஸுக்கு 0 வரும்போது ஒய்யோட வேல்யூ 2.
எக்ஸுக்கு 1 வரும்போது ஒய்யோட வேல்யூ 0. ஓகேவா? இது இந்த கன்ஸ்ட்ரைன் மேலே போயிருக்கு. அப்போது இஸ் கிரேட்டர் தென் அப்படின்னு வந்திருக்கணும். ஓகேவா? இதை வச்சு செக் பண்ணி பாருங்கள். 0,2 1,0 அப்ளை பண்ணுங்கள். 0,2 கரெக்டாக இருக்குது. 1,0 அப்ளை பண்ணாலும் இங்கே வந்து இது பெருசாக இருக்கணும், 2 வந்து பெருசாக இருக்கணும். புரியுதா? பாயிண்ட்டு நமக்கு என்ன பாயிண்ட் கிடச்சிருக்கு பாருங்கள், 0,2. இந்த பாயிண்ட்டு 1,0 இது அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த சிம்பிள் வரக்கூடாது, இந்த சிம்பிள் வரணும். ஓகேவா? ஏன்னா நமக்கு இங்கே ரீஜன் வந்து மேலே போயிருக்கா. ஸோ 2 விட அதிகமாக இருந்திருக்கணுமா? ஸோ அப்போ இந்த ரெண்டும் நமக்கு ஆப்ஷன்லேயே இல்லை, ஆன்சரே வராது. இந்த ரெண்டும் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பி செக் பண்ணலாம். 0 2 அப்ளை பண்ணுங்கள். 2 ஓகே கரெக்டாக இருக்குது. அடுத்து 1 0 2 1s are 2 + 0 இதுவும் கரெக்டாக இருக்குது. ஓகே பி கரெக்டாக இருக்குது. பியும் ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். 0 2 0 அப்ளை பண்ணால் 4 இதுவும் கரெக்டாக இருக்குது. 1 0 1 0 அப்ளை பண்ணால் நமக்கு எக்ஸோட வேல்யூ 1 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு வந்திருக்கு. ஸோ 1 வந்து 2வோட சின்ன நம்பர் இது இல்லை. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ எந்த லைன் இல்லைன்னு பார்க்குறோம், அதனுடைய பாயிண்ட்ஸ் எடுக்கிறோம், அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறோம். முன்னாடியே நம்ம இந்த ரீஜன் வந்து நோட் பண்ணதுனால இது ரெண்டும் இல்லைன்னு ஒமிட் பண்ணிடுறோம், விட்டுடுறோம். ஓகேங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். 17th one, the feasible region of a linear programming problem is bounded but the objective function attains in minimum value at more than one point. One of the point is 5,0. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ரோக்ராமில் மினிமம் வேல்யூ வந்து 2-3 இடத்துல இருக்குது. ஒரு பாயிண்ட் வந்து 5,0. தென் ஒன் ஆஃப் த அதர் பாசிபிள் பாயிண்ட்ஸ் அட் விச் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் அட்டைன்ஸ் இஸ் மினிமம் வேல்யூ இஸ். அப்படி இருக்கும்போது இன்னொரு பாயிண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே ஸோ ஃபஸ்ட் இந்த 5,0 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். 5,0 இந்த பாயிண்ட்டு. அப்போ இந்த லைன் தான் நமக்கு மினிமம் அட்டைன் பண்ணுற லைனாக இருக்கும். ஓகேவா? அப்போ இங்கே இருக்கிற பாயிண்ட்டு பாருங்கள், ஒய்யோட வேல்யூ 15 0,15. இப்போ இது 5,0. இந்த ரெண்டு பாயிண்ட்டை வச்சு இந்த லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். y minus y1 is equal to y2 minus y1 divided by x2 minus x1 into x minus x1. ஸோ இது x1 y1, இது x2 y2. y minus 0 is equal to y2 15 minus y1 0 divided by x2 ஓட வேல்யூ 0 minus 5 into x minus 5. அப்போ y is equal to 15 by minus 5 into x minus 5. So minus 3 into x minus 5. So minus 3x plus 15. இந்த minus 3x இந்த பக்கம் வந்ததுன்னா 3x plus 5 is equal to 15. சரி 3x plus 5. ஸோ இது வந்து கிரேட்டர் தென்னாக இருக்கணும். அப்போ தான் இந்த ரீஜன் பவுண்ட் ஆகுது. அப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 15. ஸோ நமக்கு ஈக்குவேஷன் 3x ப்ளஸ் ஒய் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 15ன்னு இருக்கணும். இது சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஈக்குவேஷன் பாருங்கள். சரி பாயிண்ட்டு பாருங்கள். 3x ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 2 9 2 அப்ளை பண்ணோம்னா 6 + 9 15 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 15 வருது. ஓகே இது இருக்குது. 2 9 இருக்குது. ஓகே எல்லாமே இது மூணுமே பெருசாக இருக்குது. ஆனால் நமக்கு மினிமம் வந்து இந்த லைனில் தானே வரணும். அப்போ 15 தானே இருக்கணும். சரிங்களா? அப்போது 2,9 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ இதை அப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன வருதுன்னா 24 வருது. இஸ் கிரேட்டர் தென் 15 ஒன்லி. 4,7 அப்ளை பண்ணாலும் 12 + 7 19 இஸ் கிரேட்டர் தென் 15 ஒன்லி. ஸோ நமக்கு இந்த ஏரியாலாம் தேவையில்லை, இந்த லைன் மட்டும்தான் வேணும். அப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இல்லை, வெறும் 15 தான். ஸோ அப்போ அந்த 15 மேலே இருக்கிற பாயிண்ட் வந்து 2,9. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். அடுத்து 18th one. A person observed the first 4 digits of your 6-digit PIN. What is the probability that the person can guess your PIN? ஓகே நமக்கு மொத்தம் 6 டிஜிட் இருக்குது. 1 2 3 4 5 6.
ஸோ நம்ம 6 டிஜிட் பின்னை வந்து ஒருத்தர் வந்து கெஸ் பண்ணணும். இப்போது மொத்தம் ஒரு 10 நம்பர் இருக்குது, 10ல் எதனா ஒன்று தான் கெஸ் பண்ணணும். ஆனால் அவர் 4 நம்பரையும் பார்த்துட்டாரு. அப்போ 10 அவுட் ஆஃப் 10 நீங்கள் என்ன மாற்றினாலும் அது தெரிஞ்சிருக்கும். அப்போ இதுக்கான பாசிபிலிட்டி வந்து 1. இதுக்கும் 1, இதுக்கும் 1, இதுக்கும் 1. இந்த 4 முடிஞ்சுது. அடுத்து இந்த 2 வந்து அவருக்கு தெரியல. அதை வந்து அவர் கெஸ் பண்ணணும். அதுக்கான பாசிபிலிட்டின்னு பார்த்தோம்னா 10 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் அவர் சூஸ் பண்ணணும். அதே போல் இதுலேயும் வந்து 10 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் சூஸ் பண்ணணும். ஆனால் ஏற்கனவே நம்ம இப்போ 1 அவுட் ஆஃப் 10 ஓகேவா. ஸோ இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 டிவைட் பை 100. ஸோ இப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து அசஸ் அண்ட் ரீசன். The value of expression sin inverse root 3 by 2 plus tan inverse 1 minus secant inverse root 2. ஸோ இப்போ சைன் இன்வெர்ஸில் ரூட் 3 by 2 நமக்கு எப்போ வரும்? 60 டிகிரியில் அது பை பை 3ன்னு எழுதிக்கலாம். டேனில் பை பை 4ல் 1 வரும். மைனஸ் சீக்கண்டில் ரூட் 2. சீக்கண்டில் ரூட் 2 வந்து 60. 45 பை பை 4. ஸோ இது ரெண்டும் கேன்சல் பண்ணால் நமக்கு பை பை 3ன்னு கிடைக்குது. ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? பை பை 4. அப்போ ஏ வந்து ஃபால்ஸ், அசசன் ஃபால்ஸ். நமக்கு பை பை 3 தான் கிடைக்குது. அடுத்து த பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் ஆஃப் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் மைனஸ் பை பை 2 to பை பை 2. இது கரெக்டாக இருக்குது. அண்டு சீக்கன் இன்வர்ஸ் 0 to பை மைனஸ் பை பை 2 இதுவும் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ இது வந்து ட்ரூ. ஸோ அசசன் ஃபால்ஸு, ரீசன் ட்ரூ, ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து 20th ஒன். The given two non-zero vector A and B, if R is another non-zero such vector such that R cross A plus B is equal to 0, then R is perpendicular to A cross B. R vector cross A plus B இது வந்து ஒரு வெக்டர்னு வச்சுங்களேன், C வெக்டர்னு வச்சுங்களேன். ஓகேவா. ஸோ ஆர் கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா இது என்னவாக இருக்கும்? பேரலாக இருக்கும். ஸோ ஏ டாட் பி ஈக்குவல் டு 0னா பர்பண்டிகுலர், ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 0னா பேரலல். ஸோ இது ரெண்டு பேரலல். ஸோ ஆர் வந்து ஏக்கு பேரலல், ஆர் வெக்டார்ன்றது ஏ வெக்டாருக்கு பேரலல், அதே போல் பி வெக்டாருக்கும் பேரலல். ஸோ இப்போ இந்த ஏக்கும் பிக்கும் பர்பண்டிகுலராக ஒரு வெக்டார் இருந்ததுன்னா அந்த வெக்டார் ஆர் வெக்டாருக்கும் பர்பண்டிகுலராக இருக்கும். இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஆர் இஸ் பர்பண்டிகுலர் டு ஏ கிராஸ் பி. புரியுதுங்களா? ஸோ ஆர் கிராஸ் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0ன்றது போது ஆர் கிராஸ் ஏ ஈக்குவல் டு 0 இல்லைன்னா ஆர் கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0 எப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஆர் வெக்டார் ஏக்கு பேரலாகவும் ஆர் வெக்டார் பிக்கு பேரலாகவும் இருக்கும். இது ஆர், இது ஏ, இது பி. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ நம்ம ஏக்கும் பிக்கும் பர்பண்டிகுலராக ஒரு வெக்டர் எடுக்கிறோம், அதுதான் ஏ கிராஸ் பின்னு சொல்கிறோம். இந்த வெக்டர் ஆப்வியஸாக ஆருக்கும் பர்பண்டிகுலராக தான் இருக்கும், அதை தான் சொல்லியிருக்காங்க. அசசன் வந்து ட்ரூ. அடுத்த ரீசன் பாருங்கள், ஏ ப்ளஸ் பி இஸ் பர்பண்டிகுலர் டு த பிளேன் ஏ அண்டு பி. ஸோ ஏ ப்ளஸ் பி வந்து ஏக்கும் பிக்கும் பர்பண்டிகுலராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, ஏ ப்ளஸ் பி ஆட் பண்ணால் இதே டைரெக்ஷனில் தான் இருக்கும், இதுக்கு பேரலாக தான் இருக்கும். இது வந்து தப்பு. ஸோ அசசன் வந்து ட்ரூ, ரீசன் வந்து ஃபால்ஸ், ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. ஸோ இப்போ இதோட வந்து சாம்பிள் பேப்பரில் எம்சிக்யூஸ் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்ன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.